நடிகர், இசையமைப்பாளர் அப்படின்னு பல திறமைகளை தமிழ் சினிமாவில் வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கவர் தான் நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். தன்னுடைய காதலி சைந்தவி அவர்களை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் சமீபத்தில் இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த நிலையில் இருவரினுடைய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது அவங்களுடைய அந்த வழக்கினுடைய விவாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்ற உத்தரவோட விவாகரத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு, அதாவது வழிகாட்டும் நீதிமன்றத்திற்கு வழிகாட்டும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா. 2013ஆம் ஆண்டில் திருமணமான ஜிவி பிரகாஷ் சைந்தவி தம்பதிக்கு அன்வி என்ற ஒரே மகள் இருக்காங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் அவங்க தனித்தனியாக வாழ்ந்து வர்றதுனால 2024 அவங்களுடைய பிரிவை அறிவிச்சாங்க. 2025 மார்ச் 24 அன்னைக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுமே நீதிபதி வழக்குக்குரிய முக்கிய உத்தரவுகளை வெளியிட்டிருக்கார். மேலும் தீர்ப்பு முத்திரையை அக்டோபர் 30 அறிவிக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கா. இந்த வழக்கில் குழந்தை யார் பராமரிப்பா, விவாகரத்து நீதிமுறை நடைமுறை போன்ற கேள்விகள் மையமாக விளக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவரையும் செப்டம்பர் 25 அன்று நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்காங்களாம். இது வழக்குகளின் முக்கிய கட்டங்களை முன்வைக்கிறதாக இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. குழந்தை யார் அரவணைப்பில் வளரணும் அப்படின்ற கருத்து கூட கேட்கப்பட்ட நிலையில் ஜிவி பிரகாஷுடைய குழந்தை அம்மாவின் அரவணைப்பில் இருக்க வேண்டும் என்பதால் சைந்தவியிடம் கொடுத்துவிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். இது குழந்தை நலனுக்காக ஒரு முக்கிய தீர்மானம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி விசாரணையின் மதிப்பீட்டு அடிப்படையில் வழக்கை அக்டோபர் 30 தீர்ப்பிற்காக ஒத்தி வச்சிருக்கிறாருன்ற செய்திகளும் வெளியாகியிருக்குது. இது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. எதிர்பாராத பலருமே இப்படி வாழ்க்கையில் விவாகரத்து வாங்கிக்கிட்டது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது குழந்தை யார் வளர்க்கிறது அப்படின்ற விசாரணை போயிருக்கு. சீக்கிரமே செப்டம்பர் 30 அவங்க இறுதிக்கட்ட தீர்ப்பை வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. என்ன சொல்ல போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.